காதோடு தான் நான் பேசுவேன். நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன், ஹேண்டிகேப்ட் தான். ம் அப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் இப்போ சொன்னாங்க. செகண்ட் ஒய்ஃப்னாக்கா அவருக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே இறந்துட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் என்ன புரியல எனக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு ரெண்டாவது. அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, உங்களுக்கு இது இரண்டாவது கல்யாணமா? எனக்கு செகண்ட் மேரேஜ். ஓகே, உங்கள் முதல் மேரேஜ் என்னாச்சு? அவங்க தெரியல, வேலைக்கு போறதில்ல, எதுவும் பண்றதில்ல, எல்லாம் வீட்டுலதான் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அம்மா தான் கூட ஹெல்ப்பா இருந்தாங்க. அப்புறம் தம்பி ஒண்ணு இருக்காங்க. சரி, நம்ம கூட இருந்தா தம்பியோட வாழ்க்கை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் எங்க அத்தை அம்மா எல்லாம் வச்சு பேசிதான் பண்ணேன். அப்போ வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கு. 6, 7, 8 வயசா இருக்கையில தான் அவன் இருக்கையில தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இந்த 11ஆவது மாசம் தான் 10 வருஷம் ஆக போகுது செகண்ட் மேரேஜ் பண்ணி. அப்புறம் இவங்க வந்து கேரக்டர் இல்ல. முன்னாடி இப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்தது வந்து இந்த இரண்டாவது கணவர் மூலமாகவா? இல்லைங்க மேடம், முதல் கணவர் மூலமாக உங்களுக்கு குழந்தை இருந்தது. முதல் கணவரோட 10 வருஷம் வாழ்ந்தீங்களா? உங்களுக்கு முதல் கணவரோட ஒரு 10 வருஷம் வாழ்ந்தீங்க. அவர் மூலமாக ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு ஒரு 7, 8 வயசு இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் செய்துக்கிட்டீங்க. முதல் திருமணம் டைவோர்ஸ் பண்ணிட்டீங்களா? நாங்க டைவர்ஸ் பண்ணல, 4 பேரை வச்சு எழுதி வாங்கிட்டோம். அவங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க, பஞ்சாயத்து வச்சு பிரிஞ்சு வந்துட்டீங்க. சரி. ஆமாங்க மேடம். உங்களுக்கு என்ன ஹேண்டிகேப்னா என்னம்மா பிரச்சனை? ஹேண்டிகேப்னா எனக்கு இடது கால் வந்து இடது கையில ஊனிதான் நடப்பேன். சரி சரி. அப்படிதான் நடப்பேன். அப்ப இவங்க வந்து எனக்கு யாரும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப இரண்டு காலுமே உங்களுக்கு செயல்படாதா, இல்ல ஒரு கால் மட்டும் தான் செயல்படாதா? ஒரு காலும் ஒரு கையும் ஊனிதான் நடக்கும் மேடம். இடது கையும் இடது காலும். இது மாதிரி கோல் செய்வேன். ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு நடப்பீங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு கால் தான் நல்லா இருக்குல்ல, ஒரு கால் ஒரு கை நல்லா இருக்குல்ல? ஆனா எதுவும் தூக்க முடியாது மேடம். ஓ, ஸோ மருத்துவர்லாம் நீங்கள் சந்திச்சிங்களா உங்கள் பிரச்சனைக்கு? நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் மேடம். சின்ன வயசுல நடக்க முடியாம இருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிதான் இப்போ ஓரளவுக்கு ஒரு கையும் ஒரு காலும் ஊனி நடக்கிறேன். ஓஹோ. அப்புறம் நான் முன்ன வேலையில தான் இருந்தேன் கடையில. அப்புறம் என்னை பார்த்துட்டு பேசி இவங்க அப்பா அம்மா யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி. பண்ணிட்டு இப்ப வந்துட்டு இவங்க முன்ன ஒரு லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. சரி. அப்புறம் திரும்பவும் 2, 3 பேர் கூட தொடர்பு இருக்கு. நான் அதை வந்து ரெக்கார்ட்ல கேட்டு கண்டுபிடிச்சேன். சரி. அதுக்கப்புறம் இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு இத்தனை பேர் லவ் இருக்கும்போது அவர் எதுக்காக உங்களை திருமணம் பண்ணிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல வீடு சொத்து கித்து ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை மேடம். அப்ப வந்து அவங்களை யாருமே பாத்துக்கிறதுனால இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கள யார் பாத்துக்கணும்? இல்ல, அவங்க வந்து அம்மா அப்பாலாம் இருக்காங்க, யாருமே கவனிக்கிறது இல்ல. ஏன் அவங்களை கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அவருக்கு என்ன வயசு? 38, 40 பக்கம். இப்போ அவரை தான் நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல, அவங்க தனியா இருந்தாங்களா, அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்க. இப்ப யாரும் என்ன பார்த்ததில்ல, வரதில்ல. அம்மா அப்பாலாம் யாரும் வரதில்ல, போறதில்ல, தனியா தான். சரி, இப்போ நீங்க 2 பேரும் திருமணமாகி ஒரு வீட்டுல இருக்கீங்களா? தனியா தான் இருக்கும். இப்போ வீட்டுல சமையல் கிமையல் செய்யறது, வீட்டு வேலை செய்யறது எல்லாம் நீங்க தானா? எல்லாமே நானே பண்ணிடுவேன். அப்ப அவர் என்னதான் செய்வார் வீட்டுல உட்காந்துட்டு? இல்ல, அவங்க வேலைக்கு போறாங்க. நீங்களும் தானே வேலைக்கு போறீங்க? நானா வேலைக்கு போறேன், வீட்டுல தான் இருக்கிறேன். ஸோ இப்போ அவரை திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல மட்டும் வேலை பாக்குறீங்க, அவர் வெளியில போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவங்க டிரைவரா இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் ரெக்கார்ட்ல கேட்டு அது பண்ணி சண்டை போட்டேன். சண்டை போட்டதுக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் இதை பத்தி பேசினேன்னா இப்பவே உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால இப்ப நான் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வீட்டு சைடும் எனக்கு ஹெல்ப் கிடையாது. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? அங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க?
மேடம் நான் வந்து ஊர்ல வந்து ஒரு ஃபோன் கடையில தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப திருச்செங்கோடு வந்துட்டேன். ம். இப்ப இங்க இருந்து பஸ் ஏறி எதுவும் ஒரு வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு? இப்போ முன்னாடி வேலைக்கு போயிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? இல்ல இப்போ வீட்ல வேலை செஞ்சுட்டு வீட்ல இருக்கீங்களா, உங்க பிள்ளைய கவனிச்சுட்டு, இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? எனக்கு முன்ன இருந்ததுதாங்க மேடம் பிடிச்சிருக்கு. உங்க கால்ல நிக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வேலை செஞ்சுட்டு நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுறது தான் பிடிச்சிருக்கு. அதுதான் மேடம். ஒரு ட்ரிப்பும் திட்டு வாங்கிட்டு அது இதையும் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது பிடிக்கல. இப்போ திருப்பி அந்த ஜாப் கிடைக்குமா உங்களுக்கு? அதெல்லாம் போனா இப்ப கிடைக்குங்க. சரி, அப்போ போயிடுங்க. போயிட்டு அதை வேலை வேலை பார்த்துட்டு உங்க பையனை கவனிச்சுட்டு நீங்க இருங்களேன். உங்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்ய முடியுதேம்மா. ஆக்சுவலா இப்போ உங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. நீங்க தான் மற்றவங்களை கவனிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ நீங்க கிரேட் பர்சன் ஆச்சே. அப்போ எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? சீப் போடான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. சரிங்க. உங்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியம் இவர் கொடுக்குறாரு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஒரு ஆண் துணைன்னு ஒருத்தர் வேணும், அது பிடிச்சிருக்கு. அப்படின்னா இவரை வந்து கணவராக நீங்கள் அப்படியே இருக்கட்டும், தொடர்பை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அவர் எப்படியும் தேடி வருவார் உங்களை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் காலில் நின்று நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்களுக்கு வாழறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா சூப்பராக வேலை பார்த்துட்டு நீங்கள் இருக்கலாம். வேலை கிடச்சிதுன்னா அதை ஏன் பண்ணக்கூடாது? உங்கள் பையன் தான் பெரிய பையனாச்சே. இப்போ 10 வயசாச்சுல்ல. அவன் இப்ப 10வது முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பிரச்சனை? ஸோ அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு, உங்களை வந்து இலக்காரப்படுத்துகிறாரு, உங்கள் கூட தாம்பத்தியமும் இல்லை, உங்களை வந்து கவனிக்கிறதே இல்லை அப்படின்னாக்கா அப்போ அவர் கணவராக வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் யோசிங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில் ஏதோ சந்தோஷம் கிடைக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஆண் துணையாக அவர் இருக்காரு, அதுவும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் கூட ஒரு எல்லைகள் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வெறுத்து போச்சு, இதோட இருக்கவே பிடிக்கல. அப்போ பழையபடி வேலை கிடச்சிதுன்னா தேடிட்டு போயிடுங்க. உங்கள் பையன் தான் வேலைக்கு போகிறாருல, இல்லை உங்கள் பையன் வேலைக்கு போகிறாருல, அந்த சம்பாத்தியத்தில் நீங்களும் உங்கள் பையனும் வாழ முடியுமான்னு பாருங்களேன். சரிங்க சரிங்க. உங்கள் பையனோட உங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்கா? அதெல்லாம் இருக்குங்க. உங்கள் பையன் நல்லா கவனிச்சுப்பானா? எவ்வளோ சம்பாதிக்கிறான் உங்கள் பையன்? மாசம் ஒரு 8 ரூபாங்க மேடம். சரி, அப்போ நீங்களும் உங்கள் பையனை உட்காந்து பேசுங்க. பேசிட்டு உங்கள் பையன் உங்களுக்கு வீட்டில் இன்சார்ஜ் எடுத்துப்பான், உங்கள் பையன் நல்லா கவனிச்சுப்பானா நீங்கள் போயிடுங்க. உங்களோட இதுக்கு நீங்களும் கொஞ்சம் முடிஞ்சாக்க வேலை பார்க்கலாம். இப்போது போர் அடிக்குதுன்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு போய் பார்க்குறதா தாராளமாக பார்க்கலாம், தவறு ஒன்றுமே கிடையாது. சரியா? சரி. ஓகே.